ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி, ஒன் பாட் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்டியான பிரியாணி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வடகம் வத்தல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சோன்னு பெரிய வெங்காயமில் 2 பெரிய சைஸில் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ஸ்மெல்னால் போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். பெரிய தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். நெக்ஸ்ட் நம்ம கழுவி வச்ச மட்டனே ஆட் பண்ணிக்கலாம். மட்டனில் வந்து கொழுப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு 1 கப் ரைஸுக்கு வந்து நாங்கள் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கோம். நல்லா கொதிச்சு வரணும். 2 விசில் வச்சு இறக்கியாச்சு. கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அரிசி தான் ஆட் பண்ணணும். 1 கப் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்புனா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு நம்மளுடைய மட்டன் பிரியாணி. லைட்டாக நம்ம தம் போட வேண்டியது தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராகவே வந்துருச்சு. நம்மளுடைய ரைஸ் வந்து உடையாமல் உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.